Hello everyone, I am Dr. Balamurugan, a robotic GI oncosurgeon, Apollo Proton Cancer Center. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். அது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும். லைக் இப்போ நம்ம சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள்னால எல்லாருமே ரொம்ப அவேர் ஆகிட்டாங்க. இப்போ நிறைய கட் ஹெல்த் வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. கட் ஹெல்த் பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டொமக் கேன்சர் பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஸ்டொமக் கேன்சர் அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் ஒரு ஜென்ரலாக ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்டமினல் கேன்சர் அப்படின்ட்டு. ஸ்டொமக் கேன்சர்னால் ஸ்டொமக்குன்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அதாவது இரைப்பை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே போய் அந்த இரைப்பையில் போய் தங்கிட்டு ஒரு 3 hours கழித்து தான் கொஞ்சம் அந்த இரைப்பையோட ஆசிட்னால அந்த ஃபுட்டெல்லாம் கைமாகி அதுக்கப்புறம் அது ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்க்கு போகும். ஸோ அந்த ஆர்கன் பேர் தான் ஸ்டொமக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டொமக் கேன்சர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, சவுத் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக வேர்ல்டில் பார்த்தோம்னா கொரியா, ஜப்பான் இந்த கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு நிகராக அதிகமாக இருக்கிற ஏரியா நம்ம சவுத்து இந்தியா, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபுட் பழக்க வழக்கங்கள்னால தான். ஸோ நம்ம நிறைய காரமாக சாப்பிட்றோம் ஒன்று. அடுத்து நம்மளோட ஸ்மோக்டு ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ ஃபிஷ் சாப்பிட்றோம், அதில் நிறைய ஸ்மோக்டு ஃபிஷ் சாப்பிட்றோம், ஊறுகாய் நிறையா சாப்பிட்றோம். ரொம்ப காரமான பொருள், ரொம்ப ஸ்பைசி ஐட்டம்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் நிறையா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சவுத் இண்டியன்ஸ்க்கு, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டொமக் கேன்சர் உருவாகிறது அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ஜங்ஷன் டியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஜி ஜங்ஷன் டியூமர்ஸ். அது ஆல்மோஸ்ட் 400 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் இந்த 400 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க பழக்க வழக்கங்கள்னால அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய ஃபுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே தூங்குகிறோம், அப்புறம் ரொம்ப பசிக்க விட்டுட்டு அப்புறம் கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்புறம் நிறைய அந்த பார்பிக்யூ, தந்தூரி, அப்புறம் மிட் நைட் பிரியாணி, ஸோ இந்த மாதிரி ஹெவி ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம். இதனால என்னென்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகுது. இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நம்மளோட ஈசோஃபேஜியல் மியூக்கோஸாவை இரிட்டேட் பண்ணி ஜி ஜங்ஷன் டியூமர்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஸ்டொமக் கேன்சர் வர்றது இன்க்ரீஸாக இருக்கிறதுக்கான காரணம். அதோட ஹெச் பைலரின்னு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வெளியே நிறையா நம்ம சாப்பிட்டோம்னா, இப்போல்லாம் ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஹோட்டல்ன்ற மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஹெச் பைலரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஸ்டொமக்கில் அதிகமாகுது. ஸோ தீஸ் பேஷண்ட்ஸ் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் திஸ் ஸ்டொமக் கேன்சர். ஸோ அவங்க இப்போ இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடனே நாளைக்கே வராது. இது அடுத்த 5 வருஷம், 10 years இல்லை 15 years கழிச்சு கூட அவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டொமக் கேன்சர் என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும், அதை எப்படி இயர்லியராக டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்டொமக் கேன்சர் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் டியூமராக நம்மளோட ஸ்டொமக்கில் ஃபார்ம் ஆகும். அந்த டைம் இந்த பேஷண்ட்ஸுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. அப்போ என்ன அவங்களுக்கு ஜென்ரல் சிம்டம்ஸ் இருக்கும்னா, எல்லாருக்குமே அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்குல்ல, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஆன்டாசிட்ஸோ இல்லை அந்த பிங்க் கலர் ஃப்ளூயிட் குடித்தாலும் அந்த வயிறு வலி தணிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கும். ஒரு சில பேருக்கு எப்போயாச்சும் ஒரு தடவை பிளட் ஸ்ட்ரீக்காக வாமிட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மோஷன் போகிறப்ப பிளாக்காக போகும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை நம்ம பார்த்துக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸ் ஒரு கேஸ்ட்ரிக்கோ ஒரு அல்சரோ ப்ராப்ளம்னு நினச்சிட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் அதை ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்குவாங்க, இல்லை அவங்களே போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு டேப்லெட்ஸ் போட்டுட்டு அது அந்த டைமில் அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் சிம்டம்ஸ் ரிலீஃப் கொடுக்கும். பட் என்ன அல்டிமேட்டாக ஆகும்னா, அந்த டியூமர் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் உடனே நம்ம டாக்டரை செக் பண்ணணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அந்த மாதிரி ஒரு டாக்டரை நம்ம செக் பண்ணோம்னா, அவங்க ஒரு எண்டோஸ்கோப்பி, ஒரு ஸ்மால் ஒரு 2 minutes ப்ரொசீஜர் எண்டோஸ்கோப்பி பண்ணால் இந்த டியூமரை இயர்லியராக கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ ஒரு ஸ்டொமக் கேன்சரை இயர்லியராக கண்டுபிடிக்கிற ஒரே டூல் நம்ம சொல்கிற அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லை பிளட் டெஸ்ட்டோ நமக்கு டெஃபினட்டாக இயர்லியராக கண்டுபிடிக்காது. ஸோ மெயின் நமக்கு இந்த எண்டோஸ்கோப்பி தான்
டியூமரை கரெக்டாக லோக்கலைஸ் பண்ணிடும். பயாப்சி எடுத்துகிட்டு நமக்கு என்ன டியூமர்னு சொல்லும். ஸோ எண்டோஸ்கோபி இஸ் அ மஸ்ட் ஃபார் ஆல் தீஸ் பேஷண்ட்ஸ். அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்போ ஸ்டொமக் கேன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னென்னா ஸ்டேஜ் பண்ணணும். ஸ்டேஜிங்னா அந்த ஸ்டொமக் கேன்சர் ஸ்டொமக்கில் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, எவ்வளோ உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக்காக ஒரு சிடி ஸ்கேன் எடுப்போம் அப்டமனுக்கு. அண்ட் தென் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பெட் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த பெட் ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் பண்ணி என்ன ஸ்டேஜஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸே இருக்குது. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்டொமக் கேன்சர். இப்போ வெரி இயர்லி ஸ்டேஜ், இப்போ நம்ம வந்து பெட் ஸ்கேன் எடுக்கிறோம், சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், அதுலேயுமே டியூமர் தெரியல அப்படின்னா வெரி இயர்லி ஸ்டேஜ். அப்போ எங்கே டியூமர் தெரியும்னா எண்டோஸ்கோப்பி போடுறப்ப ஒரு அப்நார்மல் ஏரியா மாதிரி நம்ம ஸ்டொமக்கில் தெரியும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த மாதிரி அல்சரோ இல்லை வந்து இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையோ ஓவர்லுக் பண்ணிவிட்டு நம்மளே மாத்திரையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்போம். பட் கொரியா, ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் ரொட்டீன் ரெகுலர் ஸ்க்ரீனிங் எண்டோஸ்கோப்பியே வந்து ஒரு ப்ரோக்ராமாக நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வெரி இயர்லியராக அந்த 1 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து டியூமரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ எண்டோஸ்கோப்பிலேயே ரிசெக்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸுக்கு வந்து வாய் வழியாக டியூப் விட்டு தான் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி டியூமரே எடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பாசிபிள் இன் அ வெரி இயர்லி ஸ்டேஜ். பட் அது வந்து நம்ம இந்தியாவில் ரெகுலரைஸ் பண்ணோம்னா பேஷண்ட்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ் ஆல்சோ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ சப்போஸ் பேஷண்ட்ஸ் வந்து பெட் ஸ்கேன் பண்ணுறப்ப கொஞ்சம் டியூமர் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு, பட் லிம்ஃப் நோட்ஸு இதெல்லாம் இன்வால்வ் ஆகலை, வெறும் ஸ்டொமக் வாலில் மட்டும் இருக்குன்னா டைரக்ட் ரொபாட்டிக் சர்ஜரியோ இல்லை லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோ கீஹோல் சர்ஜரின்னு நம்ம சொல்லுவோம். டைரெக்டாக அந்த ரொபாட்டிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி நம்ம டியூமரை கம்ப்ளீட்டாக கீஹோல்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டா மொத்தமாக இந்த டியூமர் வந்து க்யூர் பண்ணிட முடியும். பட் இப்போ பெட் ஸ்கேன் எடுக்கிறப்ப லிம்ஃப் நோட்ஸு இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் வந்து டைரக்ட் சர்ஜரி பிளான் பண்ணுவாங்க. ஒரு சில சென்டர்ஸ் லைக் ஸ்பெஷலைஸ்டு கேன்சர் சென்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் அண்ட் கீமோதெரப்பி கொடுப்போம். இந்த கீமோதெரப்பி என்ன பண்ணோம்னா நம்ம டியூமரை வந்து ரொம்ப நல்லா ஷ்ரிங்க் பண்ணி ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் ஷ்ரிங்க் பண்ணி விட்றோம். ஸோ ஸ்டொமக் கேன்சருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா எண்டுன்ற மாதிரி கிடையாது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டொமக் கேன்சர் ஜென்ரல் பப்ளிக்கோ இல்லை ஜென்ரல் நான் சர்ஜிக்கல் இல்லை டாக்டர்ஸ் மத்தியில் ஸ்டொமக் கேன்சர்னால் ஒரு சைலண்ட் கில்லர்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ இல்லை. நம்ம வந்து ரெகுலர் செக்கப்பும் அவேர்னஸும் நம்ம ரொம்ப க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த ஸ்டொமக் கேன்சரை ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். தேங்க்யூ.